ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ அகைன் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்ரீகாந்த் சார் இன்றைக்கி தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுத்தார். மொத்தம் 3 செக்ஷனாக பிரித்து எடுத்திருக்கோம். ஸோ ஸ்ரீகாந்த் சார் வந்து அவர் வந்து இந்த ஃபஸ்ட் செக்ஷன் வந்து ரொம்ப அருமையாக எடுத்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்றைக்கி நான் எடுத்த ஃபஸ்ட்டு செஷன் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனது சக்தி. இந்த ஆழ்மனசு சக்தியை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உள்வாங்கிக்கிறோமோ, நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை டே பை டே நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆழ்மனசில் பதிய வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை யாராலுமே தடுக்க முடியாது. அந்த சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி நான் எடுத்தேன். அதே மாதிரி நம்மளோட எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி சொல்லும் அந்த மாதிரி உண்மையாக இருக்கும். அந்த சொல் சரியாக இருந்துச்சு அப்படின்னா செயலும் சரியாக இருக்கும். இந்த 3 விஷயங்களும் ஒன்று செஞ்சுன்னா வெற்றி கண்டிப்பாக நமக்கு உண்டு. இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆழ்மனச சக்தியை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டே பை டே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆழ்மன சக்தியில் நம்ம என்னவா ஆக போகிறோம் அப்படிங்கிறத பதிய வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை சாதிக்க முடியும். இதை தான் இன்றைக்கி நான் சப்ஜெக்டாக எடுத்தேன். இதை கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உங்களோட வெற்றி யாருமே தடுக்க முடியாது. தேங்க்யூ. டெஃபினெட்லி சார். இது வந்து இந்த கண்டென்ட் வந்து பவர் ஆஃப் யர் சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது நம்ம நிறைய தடவை கேட்டிருந்தாலும் உங்கள் வெர்ஷனில் நீங்கள் சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப ஊர்ந்து கவனித்தேன். 3 ட்ரெயினரும் ரொம்ப சிறப்பாக எடுத்தீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருது. அதுக்கு ஏதோ ஒரு ரீசன்ஸ். ஆனால் இப்போ நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் எல்லாருமே மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாறிட்டீங்கல்ல? இனிமேல் எந்த 6ஆம் தேதி நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. 5ஆம் தேதி அப்போ என்னது 6ஆம் தேதி ட்ரெயினிங்கு கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். இனிமேல் மிஸ் பண்ண மாட்டீங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மேன் பவர். ஏன்னா புது மேன் பவர் எடுக்கணும். நீங்கள் போட்டிருப்பீங்க எவ்வளோ மேன் பவர் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ 12ஆம் தேதிக்குள்ளே ஏன் எடுக்க சொல்லுது? அப்போ 12ஆம் தேதிக்குள்ளே புது மேன் பவர் எடுத்தாதான் அடுத்த 2 வாரத்தில் என்ன பண்ணலாம்? அவங்கள கார்ட் சேல்ஸ் நீங்கள் மாற்றலாம். யாரெல்லாம் 100 பி பண்ண வைக்கலாம், யாரெல்லாம் 200 பி பண்ண வைக்கலாம், யாரை கோல்டு கார்டு பண்ண வைக்கலாம். அப்போ அவங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை பார்க்கணும். இப்போ புதுசாக வந்திருக்காங்க, புதுசாக வந்த நபர்களுக்கு கோல் செட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? இப்போ இன்னைக்கு தான் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ நமக்கு 1 வீக் முடிஞ்சிருச்சு. அடுத்த 3 வீக்குக்குள்ளே அவரை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கோல் செட்டிங்ஸ் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கோல் செட்டில் பண்ணணும். அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். புதுசாக தான் வந்திருக்காங்க சில பேர், நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கோல் செட் பண்ணுறது கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் என்னது? 27th கோல் அச்சீவ்மெண்ட். இப்போ நீங்கள் இலக்கு கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் உங்களோட கோல் செட் பண்ணியிருப்பீங்க. 27ஆம் தேதி இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத 27ஆம் தேதி மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அதை 4ஆக பிரித்து வாரம் வெரிஃபிகேஷன் பார்க்கணும். இப்போ 6ஆம் தேதினா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீக் க்ளோசிங் 5ஆம் தேதி, செகண்ட் வீக் க்ளோசிங்கு என்னைக்கு? நிறைய பேருக்கு செகண்ட் வீக் க்ளோசிங் தெரியாது. 12ஆம் தேதி. தேர்ட் வீக் க்ளோசிங் என்னைக்கு? 19. ஃபோர்த் வீக்கு 27. 28ங்கிறது யாருக்கு அப்படின்னா பிரான்ச்சஸுக்கு தான். சரியா? இதை 4ஆக பிரித்து இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நீங்கள் கோல் செட் பண்ண விஷயங்கள் அத்தனையும் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதானே?